உண்மைய சொல்லணும்னா எனக்கு படிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹே காய்ஸ்! இந்த நாள் ரொம்ப காமாவே ஸ்டார்ட் ஆச்சு. அலாரம் அடித்த உடனே ஏந்திரிச்சிட்டேன் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஏந்திரிச்சேன். பெட் செட் பண்ணும்போதே ஒரு சின்ன ஃபீல், இந்த நாள் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. பிக் சேஞ்ச் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரீஸ்டார்ட் தான். மார்னிங் லைட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பொறுமையாக ஒரு 10 o'clock அப்படியே என்னோடய ஸ்டடி செஷன் வந்து ஆரம்பிச்சிட்டேன். படிக்கிறதுக்கு முன்னாடி டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணி என்ன படிக்கணும் அப்படின்றத டு-டூ லிஸ்டெல்லாம் மேக் பண்ணேன். நம்ம டு-டூ லிஸ்ட் போடும்போது தான் என்னென்னலாம் படிக்கணும், எப்படியெல்லாம் டைம் கவர் பண்ணணும், சாப்டர் கவர் பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு புரியும். அதனால் வந்து நான் எப்பயுமே படிக்கிறதுக்கு முன்னாடி டு-டூ லிஸ்ட் வந்து போட்டு வச்சு தான் படிப்பேன். அதுக்கடுத்து காலையிலேயே ரொம்ப நேரம்லாம் படிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் ஒரு குட்டி ஸ்டடி செஷன் மாதிரி 50 minutesக்கு வந்து டைம் செட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பித்தேன். படிக்கும்போது அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறது அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயம். ஆனால் நம்ம இனிமேல் படித்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம தீவிரமாக நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றதுனால. இந்த மாதிரி படிக்கிறதெல்லாம் எனக்கு வந்து ரொம்பவே புதுசு. ஆனால் புதுசான விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணும்போது தான் நம்ம நிறைய விஷயத்தை கற்றுப்போம். நீட் 2027 அப்படின்றது ரொம்ப பெரிய லாங் மேரத்தான். அதுக்கு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் எஃபோர்ட் போட்டு படித்தா மட்டும்தான் நம்மளால் முடியும். டெய்லியும் 10 hours 12 hours அப்படி படிக்கலைனாலும் ஒரு குட்டி ஸ்டடி செஷன்ஸ் மாதிரி படிக்கணும். இல்லைனா நான் மறந்த மாதிரி நீங்களும் எல்லாமே மறந்துடுவீங்க. நான் என்சிஆர்டி ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கு அடுத்து என்னோடய நோட்ஸ் வச்சு ரெஃபர் பண்ணுவேன். அது மூலயமா சீக்கிரமாக நான் படித்ததும் எனக்கு வந்து நோட்ஸில் எழுதியிருக்கிறதுனால சீக்கிரமாக புரியவும் செய்யும். அதே மாதிரி சில பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அதை நான் நோட்ஸ்லேயும் ஆட் பண்ணிப்பேன். நான் எல்லாமே நோட்ஸும் என்சிஆர்டி படித்து முடித்ததுக்கு அடுத்து நான் என்ன படித்தேனோ அதை வந்து எழுதி பார்ப்பேன். அது மூலயமா நான் படித்தது வந்து ஒரு குட்டி ரிவிஷன் மாதிரியும் எனக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீட்டாக எல்லாம் ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னா அதுவே நமக்கு நோட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு இந்த மெத்தட் மூலயமா நோட்ஸ் மேக் பண்ண வேண்டிய டைமும் நமக்கு வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். ஏன்னா நம்ம படித்தது நாமளே டீட்டெயிலாக எழுதும்போது கொஞ்சம் நல்லா ரிவிஷன் மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு குட்டி காஃபி பிரேக்குன்னு தான் எடுத்தது. அது கொஞ்சம் அதிகமாகவே போயிடுச்சு. காஃபி குடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக தூக்கம் வந்துச்சு. தெரியாமல் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். அதுக்கடுத்து ஈவினிங் தான் ஏந்திரிச்சதே. ஆனால் ஈவினிங்கில் திரும்ப ஒரு ஸ்மால் மோட்டிவேஷன் வந்துச்சு. அப்புறமா தான் மறுபடியும் படிக்க உக்காந்தேன். இப்போ வந்து காலையில் படித்தது ஃபுல்லாக மறந்துடுச்சு. அதனால் நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெறியோட 2 hours டைமர் செட் பண்ணிவிட்டு படிக்க உக்காந்தேன். ஸோ காலையில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்சிஆர்டி படித்தேன். ஆனால் எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகலை அந்த மெத்தட். அதனால் வந்து நான் திரும்ப வந்து நோட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நோட்ஸ் படிச்சுட்டு அதுக்கடுத்து என்சிஆர்டி படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே புரியும். அதனால் நான் எப்பயும் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு காலையில் ட்ரை பண்ணது எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்ததுனால கொஞ்சம் குட்டி ஸ்நாக் பிரேக் எடுத்துக்கிட்டேன். அப்படியே என்னோடய 2 hours ஸ்டடி செஷன் முடிஞ்சிச்சு. நான் ஒரு குட்டி கான்டென்ட் க்ரியேட்டர். என்னோடய வீடியோவும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.